வள்ளுவன் வகுப்பு தங்களை அன்போடு வரவேற்கின்றது. இப்ப அடுத்து என்ன பார்க்க போறோம் அப்படின்னா அணி. இதுக்கு முன்னாடி வகுப்புலயும் நம்ம அணி தான் பார்த்தோம். இப்ப அணியுடைய தொடர்ச்சி தான் நம்ம அடுத்தடுத்து பார்த்துட்டு இருக்கிறது. என்ன அப்படின்னா அணியுடைய தொடர்ச்சி. இப்ப போன வீடியோல 3 அணிகளை பத்தி பார்த்தோம். இப்ப அடுத்து 2 அணிகள். ஒண்ணு உருவக அணி, 2வது ஏகதேச உருவக அணி. இப்ப அணின்னா நமக்கு தெரியும், நம்ம முன்ன சொன்னதுதான். அணி அப்படின்னா அழகு அப்படின்னு பொருள். ஒரு கவிதையா இருக்கட்டும், அல்லது ஒரு செயலா இருக்கட்டும், ஒரு உரைநடையா இருக்கட்டும், அல்லது எந்த ஒரு செயலா இருக்கட்டும், அழகு அற்ற அல்லது சாதாரண ஒரு செயலை மிகைப்படுத்தி சொல்வது, அழகுபடுத்தி சொல்வது, அதுதான் அணி. இது நமக்கு ஏற்கனவே தெரியும். நம்ம வகுப்பை தொடர்ந்து கவனிக்கிறவங்களுக்கு தெரியும் அணின்னா என்ன அப்படின்னு. முந்தைய வகுப்புல நம்ம அதை பத்தி சொல்லியிருந்தோம். இப்ப அந்த அணியுடைய தொடர்ச்சியா நம்ம அடுத்து என்ன பார்க்க போறோம் அப்படின்னா 2 அணிகளை பத்தி பார்க்கிறோம். ஆல்ரெடி 3 அணியை பார்த்துருந்தோம். இப்ப 2 அணிகள். ஒன்று உருவக அணி, 2வது ஏகதேச உருவக அணி. நம்ம பார்த்துருவோமா? கவனிங்க. ஃபர்ஸ்ட் உருவக அணி. இப்ப ஒரு எடுத்துக்காட்டு இருக்கு அப்படின்னா அது இருக்கும். முதல்ல இதான் ஒரு சொல் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இதுல முதல்ல இருக்கக்கூடியது உவமை, கடைசியா இருக்கக்கூடாது உவமிக்கப்படும் பொருள். இது உவமை, உவமிக்கப்படும் பொருள். நடுவில் இருக்கக்கூடியது என்னது? உவம உறுப்பு. அப்ப முதல்ல இருக்கக்கூடியது உவமை, கடைசியில் இருக்கக்கூடியது உவமிக்கப்படும் பொருள், இடையில இருக்கக்கூடியது உவம உறுப்பு. இப்படித்தான் ஒரு அணியானது, ஒரு அணி எடுத்துக்காட்டானது அமையும். இப்படி சொல்லலாம்னா மயில் போல ஆடினால், நம்ம முந்தைய வகுப்புல பார்த்தோம். மயில் போல ஆடினால், மீன் போன்ற கண் பார்த்தோமா? அப்ப முதல்ல இருக்கக்கூடியது மயில், முதல்ல இருக்கக்கூடியது உவமை. போல ஆடினால், ஆடினால் என்பது ஊமிக்கப்படும் பொருள். போல இடையில இருக்கக்கூடியது என்னது? உவம உறுப்பு. இதை நம்ம முந்தைய வகுப்புல பார்த்தோம். அது உவம அணி. இங்க உருவக அணின்னா என்ன? உருவக அணின்னா என்ன அப்படின்னா ரொம்ப ரொம்ப எளிமை. இப்ப இங்க பாருங்க, தேன் போன்ற தமிழ், வெள்ளம் போன்ற இன்பம், கடல் போன்ற துன்பம். இதை மட்டும் பாருங்களேன். இங்க பாருங்க, அங்காண்ட விட்டுருங்க. இத மட்டும் இங்க இருக்குல்ல, இத மட்டும் பாருங்களேன். தேன் போன்ற தமிழ், வெள்ளம் போன்ற இன்பம், கடல் போன்ற துன்பம். இதுல முதல்ல இருக்கிறது என்ன சொன்னோம்? ஓமை. தேன் அப்படின்றது ஓமையா? கடைசியில் என்ன இருக்கு? தமிழ். ஊமிக்கப்படும் பொருள். போன்ற அப்படின்றது என்னது? உவம உறுப்பு. அப்ப தேன் என்பது உவமை, கடைசியில வரக்கூடியது ஊமைக்கப்படும் பொருள், இடையில இருக்கக்கூடியது உவம உறுப்பு. இது ஊமை அணி. இப்ப இங்க என்ன கேட்கறாங்க? உருவக அணி. இப்ப இது பார்த்துட்டோமா? இது அப்படியே அந்த பக்கம் வாங்க. இங்க தேன் போன்ற தமிழானது தமிழ் தேன் மாறி இருக்கா? இப்ப இங்க வந்துச்சு, கடைசியில் இருக்கக்கூடியது முதல்ல வந்துருச்சு, முதல்ல இருக்கக்கூடியது கடைசியா வந்துச்சுன்னு பாருங்க. தமிழ் தேன். இங்க தேன் எத்தனாவது இடத்துல இருக்கு? முதல் இடத்துல இருக்கு. இங்க எத்தனாவது இடத்துல இருக்கு? 2வது இடத்துல இருக்கு. இங்க தமிழ் எத்தனாவது இடத்துல இருக்கு? இங்க முதல் இடத்துலயும் இங்க 2வது இடத்துலயும் வந்துருச்சு. அப்ப உவமையானது ஒரு சொல்லுடைய கடைசியிலையும், உவமிக்கப்படும் பொருளானது ஒரு சொல்லுடைய முதல்லையும் வந்துச்சு. இது இடையில இருக்கக்கூடிய ஊம உறுப்பு காணாம போயிடுச்சு. ஊம உறுப்பு என்னாச்சு? வெறும் உவமையும் ஊமிக்கப்படும் பொருளும் தான்
அங்க வந்திருக்கு. ஆனா இடம் மாறி வந்திருக்கு. என்ன ஆயிருக்கு? தேன். இங்க பாருங்க, தேன் அப்படின்றது முதல்ல இங்க இருக்கக்கூடியது. இது ஃபர்ஸ்ட்ல இருந்தது இங்காண்ட. அப்ப உவமையும் உவமிக்கப்படும் பொருளானது அங்க வந்திருக்கு. இடையில இருந்த அந்த உவம உறுப்பு போன்ற புறைய அன்ன மான அந்த ஓம உறுப்பு நம்ம படிச்சு தெரியுமா, வரிசையா எழுதி போட்டானே, ஞாபகம் இருக்கா? இப்ப அந்த ஓம உறுப்பு இங்க என்ன ஆயிடுச்சுன்னா காணாம போயிடுச்சு. அப்ப ஓமையானது சொல்லுடைய இறுதியிலையும் உவமிக்கப்படும் பொருள் எது? தேன் போன்ற தமிழ். இப்ப இதுல ஊமைக்கப்படும் பொருள் எது? தமிழ். அந்த ஊமைக்கப்படும் பொருளானது முன்பும் ஊம உறுப்பு காணாம போயிருச்சு. அப்ப வெறும் எது பாருங்க, தமிழ் தேன். இப்ப இதுல எது ஊமை, எது ஊமிக்கப்படும் பொருள் அப்படின்னு வேற வேறையா பிரிச்சு பார்க்க முடியாத அளவுக்கு அமைஞ்சிருச்சா? வெறும் ஒரு வாக்கியம் மாதிரி அமைஞ்சிருச்சு. தமிழ் தேன் அப்படின்னு எளிமையா ஒரு வாக்கியமா அமைஞ்சிருச்சு. அப்ப ஓமை தனியாகவும் ஓமிக்கப்படும் பொருள் தனியாகவும் பிரித்து பார்க்க முடியாத அளவுக்கு வெவ்வேறாக ஓமை வேறாகவும் ஓமிக்கப்படும் பொருள் வேறாகவும். இப்ப ஓமைன்னா சொல்லுடைய முதல்ல வர்றது, ஓமிக்கப்படும் பொருள் அது எதை உணர்த்துது, அது கடைசியில வர்றது. அப்ப ஓமை தனியாகவும் ஓமிக்கப்படும் பொருள் தனியாகவும் வேறுபடுத்தி பார்க்க முடியாதவாறு வந்துச்சு அப்படின்னா அதுதான் உருவக அணி. இப்ப இங்க அடுத்து பாருங்க, வெள்ளம் போன்ற இன்பம். இதுல பாருங்க, வெள்ளம் என்பது என்னது? உவமை. இன்பம் என்பது என்னது? உவமேயம். போன்ற உவம உறுப்பு. இப்ப இங்க பாருங்க, ஓமை அப்படியே அங்க போகணும். வெள்ளம் இங்க எங்க இருக்கு? கடைசியில வந்துருச்சு. இன்பம் எங்க இருக்கு? முதல்ல வந்துருச்சு. ஊமை உறுப்பு இருக்குதா? இல்ல, ஊம உறுப்பு காணாம போயிடுச்சு. அப்ப வெள்ளம் போன்ற இன்பம் அப்படின்றது எப்படி மாறிடுச்சு? இன்ப வெள்ளம். இதுல ஊமை எது, ஊமிக்கப்படும் பொருள் எது அப்படின்னு நம்மளால வேறுபடுத்தி பார்க்க முடியல. இன்ப வெள்ளம் ஒரே வாக்கியமா அமைஞ்சிருச்சு. அப்ப ஓமை வேறாகவும் ஓமிக்கப்படும் பொருள் வேறாகவும் பிரித்து பார்க்க முடியாதபடி இருக்கக்கூடியது, பிரித்து பார்க்க முடியாதபடி அறியப்படுவதுதான் என்னது? உருவக அணி. இப்ப அடுத்து பாருங்க, கடல் போன்ற இன்பம். கடல் முதல்ல இருக்கிறது உவமை. துன்பம் அப்படின்றது ஊமிக்கப்படும் பொருள் அல்லது உவமேயம். போன்ற அப்படின்றது உவம உறுப்பு. அப்ப இங்க இருக்கக்கூடிய உவமையும், உவமை கடல் கடைசியில வந்துருச்சு, உவமேயம் முதல்ல வந்துருச்சு, ஓம உறுப்பு போன்ற காணும். அப்ப உவமையானது ஒரு சொல்லுடைய கடைசியிலையும் உவமேயமானது முதல்லையும் ஊம உறுப்பு காணாம போயிடுச்சு. அப்ப அதேதான், உவமை வேறு உவமேயம் வேறு, ஊமிக்கப்படும் பொருள் வேறு அப்படின்னு பிரிச்சு பார்க்க முடியாதபடி குழம்புவதுதான் என்னது? உருவக அணி. இப்ப ஒரு அணியை பார்த்துட்டோம். இப்ப ரெண்டாவது ஃபர்ஸ்ட் உருவக அணி. ரெண்டாவது என்ன சொன்னோம்? ஏகதேச உருவக அணி. என்னன்னு பாப்போமா? வாங்க. இப்ப ரெண்டாவது அடுத்து ஏகதேச உருவக அணி. அது என்னங்க ஐயா ஏகதேச உருவக அணி அப்படின்னா? இங்க பாருங்க, அறிவு என்னும் விளக்கை கொண்டு அறியாமையை நீக்க வேண்டும். இதுல அறிவு என்னும் விளக்கை கொண்டு அறியாமையை என்ன பண்ணணும்? நீக்கணும். இப்ப அறிவு நிறைய படிச்சோம் அப்படின்னா அறிவு வளரும். அதை வச்சு நம்ம இருக்கக்கூடிய அறிவை வச்சு என்ன பண்ணணும்? நமக்கு தெரியாத, நம்ம அறியாம இருக்கக்கூடிய அறியாமையை என்ன பண்ணணும்? நீக்கணும் அப்படின்ட்டாங்க. அப்ப அறிவு அப்படின்ற ஒரு விளக்கு, அறிவு என்பது ஒரு விளக்கு, இருட்டுல பயணிக்கக்கூடிய ஒரு விளக்கு மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். இருள் பகல் இருந்தா இருள் இருக்கும், துன்பம் இருந்தா இன்பம் இருக்கும். அப்ப அது போன்று அறிவு என்னும் விளக்கை வச்சு அறியாமையை என்ன பண்ண சொல்லியிருக்காங்க? நீக்க சொல்லியிருக்காங்க. இதுல பாருங்க,
அறிவு. அறிவை விளக்கா குறிப்பிடுறாங்க. அறிவு என்பது ஒரு விளக்கு. அறிவை விளக்கா குறிப்பிடுறாங்க. இப்ப விளக்குக்கு விளக்குன்னா வெளிச்சம், பகல்னு வச்சுப்போம். இப்ப வெளிச்சம், வெளிச்சத்துக்கு எதிர்ச்சொல் என்ன? இருள். இப்ப வெளிச்சத்துக்கு இந்த எதிர்ச்சொல் இருள். அறியாமை தான் இங்க என்னது? இருள். அறியாமை என்பது இருள். ஆனா இருள் இருள் அப்படின்ற சொல் இந்த வாக்கியத்துல எங்கேயாவது இருக்குதா பாருங்களேன். இப்ப அறிவு என்பது விளக்கு. அறிவை விளக்குக்கு உவமையா சொல்றாங்க. இதுல அறியாமைய, அப்ப அறிவு விளக்கு அப்படின்னா அறியாமை இருள் தானே. அறிவு விளக்குன்னா வெளிச்சத்தை தரக்கூடியது. அப்ப அறிவு வெளிச்சம் அப்படின்னா அறியாமை இருள் தானே. ஆனா அந்த இருள் அப்படின்ற சொல் இங்க எங்கேயுமே கொடுக்கல. நல்லா பாருங்க, அறிவு விளக்குக்கு எடுத்துக்காட்டா கொடுத்துட்டாங்க. அப்ப அறியாமைய இருளுக்கு எடுத்துக்காட்டா கொடுத்துக்கணும்ல. ஆனா அப்ப இங்க இருள் அப்படின்ற சொல் எங்கேயுமே வரலையே. இப்ப ஏதாவது ஒன்றை மட்டும் சொல்லி உருவகப்படுத்தி மற்றொன்றை உருவகப்படுத்தாமல் விடுவது. அப்ப அறிவு என்பது உவமை, எண்ணும் என்பது உவம உறுப்பு, விளக்கு விளக்கை அப்படின்றது இங்க உவமிக்கப்படும் பொருள் அல்லது உருவகம். உருவகம்னு வச்சுக்க. உருவகம் உருவகப்படுத்தும் பொருள், உவமிக்கப்படும் பொருள், உவமேயம் எல்லாமே ஒண்ணுதான். இப்ப உவமை எண்ணும் என்பது உவம உறுப்பு, விளக்கை உருவகப்படுத்தக்கூடியது உவமேயம் அப்படின்னு வச்சுக்கலாம். உருவகப்படுத்துறது. அப்ப அறிவு இருக்கு, உவமை இருக்கு, உருவகம் இருக்கு. இப்ப இங்க அறிவு என்பது உவமை, எண்ணும் என்பது உவம உறுப்பு, விளக்கு என்பது உருவகம். அவை கீழே வருவோம். இங்க பாருங்க. அப்ப அறியாமை, அறியாமை என்பது என்ன? இது உவமை தானே. இப்ப இங்க உருவகம் எங்க இருக்கு? அறியாமை என்பது இப்ப எப்படி இங்க அறிவு உவமை என்றும் அதுக்கு நிகராக விளக்குன்னா வெளிச்சத்தை கொடுத்துட்டாங்க. அப்ப இங்க அறியாமை உவமை ஆயிடுச்சு. அப்ப இப்ப இந்த வெளிச்சத்துக்கு விளக்குக்கு எதிரான சொல் என்னது? இருள். வெளிச்சத்துக்கு எதிர் சொல் இருள். அப்ப இங்க இருள் கொடுக்கவே இல்லை. அப்ப ஒரு பொருளை மட்டும் உருவகப்படுத்தி இன்னொரு பொருளை உருவகப்படுத்தாமல், இதுல இன்னொரு பொருள் எது? விளக்குக்கு ஆப்போசிட்ல இருக்கக்கூடியது வெளிச்சத்துக்கு. விளக்குன்னா வெளிச்சம், விளக்கு வெளிச்சம் தரக்கூடியது. அப்ப வெளிச்சத்துக்கு ஆப்போசிட்ல இருக்கக்கூடியது என்னது? இருள். அப்ப ஒரு பொருளை உருவகப்படுத்தி உருவகப்படுத்திட்டாங்க. அறிவுக்கு உவமையா விளக்க சொல்லிட்டாங்க. மற்றொன்றை உருவகப்படுத்தாமல், அறியாமைக்கு இருள உருவகப்படுத்திருக்கணும். ஆனா அது அந்த வாக்கிய அந்த சொல் இருள் என்ற சொல் என்ன பண்ணல, வரல. நேரடியா அறியாமையை நீக்க வேண்டும், அறியாமையை போன்ற இருளை நீக்க வேண்டும் அப்படின்னு கொடுக்கல. வெறும் அறியாமையை நீக்க வேண்டும் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. அப்ப ஒரு பொருளை உருவகப்படுத்தி இன்னொரு பொருளை உருவகப்படுத்தாமல் விடுவதுதான் ஏகதேச உருவகணி. ஏகதேச இந்த ஏகம் அப்படின்னா ஒன்று, ஏகதேச அப்படின்னாலும் ஒன்று. ஏக் அப்படின்னு சொல்லுவோம் தெரியுமா இந்தியில? ஏக்கன்னா ஒண்ணு, ஏகம்னாலும் ஒண்ணு, ஏகதேச அப்படின்னாலும் ஒண்ணு. அப்ப பாரு, ஏகதேச அப்படின்னா ஒரு பகுதி. 2 பகுதி இருக்குதுப்பா, அதுல ஒரு பகுதியை மட்டும் உருவகப்படுத்திட்டாங்க, இன்னொரு பகுதியை உருவகப்படுத்தல. ஒரு பகுதியை மட்டும் உருவகப்படுத்துறது ஒரு பங்கு. பாத்தீங்க? அப்ப ஏகதேசம்னா ஒரு பகுதி அப்படின்னு அர்த்தம். அப்ப ஒரு பகுதியை மட்டும், 2 பகுதி இருக்கு. இப்ப 2 பகுதி இருக்கு, 2ல ஒரு பகுதியை மட்டும் உருவகப்படுத்தி மற்றொன்றை உருவகப்படுத்தாமல் விடுவதுதான் ஏகதேச. ஏகதேசம்னா ஏகம்னா ஒண்ணு, ஏகதேசம்னா ஒண்ணு. அப்ப ஏதாவது ஒன்றை மட்டும் உருவகப்படுத்துவதுதான் ஏகதேச உருவக அணி. நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்ப 2 பார்த்தோம், உருவக அணி, ஏகதேச உருவக அணி. இதோட இந்த பாடம் உங்களுக்கு முடியுது. மீண்டும் இது போன்ற ஒரு நல்ல பாடத்தோட சந்திக்கலாம். இது போன்ற நல்ல வீடியோக்களை இலக்கணம் சார்ந்த, இலக்கியம் சார்ந்த
வீடியோக்களை பார்ப்பதற்கு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமே பார்த்துட்டு இருக்கீங்க. நீங்க பண்ணக்கூடிய ஒவ்வொரு சப்ஸ்கிரைபரும் என்ன இன்னும் கொஞ்சம் மோட்டிவேஷன் பண்ணணும், இன்னும் கொஞ்சம் ஊக்கப்படுத்தும், மேலும் மேலும் இது போன்ற வீடியோக்களை போடுறதுக்கு. அதனால சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. மீண்டும் ஒரு நல்ல வகுப்புல சந்திக்கலாம். அதுவரை உங்களிடம் விடுபடுவது உங்கள் வள்ளுவன் வகுப்பு. நன்றி, வணக்கம்.